அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, 36 வாட்ஸு பல்ப்பு எரிய மடுக்கு, அதை எப்படி ஈஸியாக வீட்டில் இருந்து சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பல்ப்பை சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கும். பல்ப்பு எரியலை. வேறு பல்ப் போட்டு பார்க்கும், அது நல்லா எரியுது. இப்போ அந்த பல்ப்பை கழட்டி செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பிளேடு ஏதாச்சும் இருந்தால் அதை வச்சு கழட்டிக்கோங்க. நம்ம ஸ்கேலை வச்சு கழட்டிட்டோம். இப்போ கழட்டி எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் இந்த பல்ப்பை செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தா தான் எது இப்போ இருக்குது இல்லைன்னு தெரியும். அதனால் இப்போ ஆம்ஸ் மீட்ரு மட்டும் இருக்குது, அதை வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் 3 ஆம்ஸு அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அதை ப்ளக்கில் சொருகிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளக்கில் சொருகியாச்சு. இப்போது ஒவ்வொரு பல்ப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சா தான் எரியும். இப்போ வச்சுட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கும். எல்லாமே எரியுது. இப்போ இதில் இந்த ஒரு எல்இடி பல்ப் எரியலைனாலும் ஃபுல் பல்ப்புமே எரியாது. அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குருவோம். பார்த்துட்டு இப்போ அந்த ஆம்ஸ் மீட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த எல்இடி பிளேட்டை தனியாக கழட்டணும். இந்த பல்ப்பில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. உள்ளே எதுவும் கட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அந்த இதில் ஒட்டியிருப்பாங்க குளூ போட்டு, அதை சைடில் உரசி எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் ஏதாச்சும் ஒரு ஊசி மாதிரி வச்சு அப்படி தெரிஞ்சிங்கன்னா வந்துடும். இப்போ எடுக்கும்போது பார்த்தா அந்த ஹோல்டரில் உள்ள ஒயரே கட்டாயிருக்கு. போர்டிலேருந்து போகிற ஹோல்டர் ஒயரு. இப்போ இதில் பல்ப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ப்ளக்கில் ஒயரை சொருகிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும். பல்ப்பு நல்லா எரியுது. அப்போ பல்ப்பில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை. இந்த ஒயர் தான் கட்டாயிருக்கு. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு சால்ட்ரின் வைக்கணும். அதுக்கு சால்ட்ரின் ஆன் பண்ணி வச்சுக்குருவோம். வச்சுட்டு இப்போ இதில் சால்ட்ரின் வைக்கிறதுக்கு இந்த ஹோல்டரை தனியாக கழட்டணும். அதுக்கு ஏதாச்சும் தகடு மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்படி தண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இதை அப்படி தண்ணி கழட்டிக்கிறோம். சுற்றி தண்ணிட்டு அதுக்கப்புறம் கழட்டி திருக்கணும்னா கழண்டுரும். இப்போ இதை கழட்டி எடுத்துகிட்டு அடுத்து சால்ட்ரின் வச்சு அப்படி ஹீட் பண்ணி பார்க்கும். அந்த ஒயர் தனியாக வரல. அதனால் கட்டிங் பிளேட் வச்சு அந்த ஒயரை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு அப்புறம் சால்ட்ரின் வச்சு ஹீட் பண்ணும்போது அந்த ஒயரு தனியாக வந்துடும். இப்போ அதில் இருக்க சால்ட்ரின் ஏற்ற எல்லாத்தையும் ஹீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் அந்த சைடு உள்ள ஒயரையும் பிடிச்சி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஹீட் பண்ணி எடுத்து சால்ட்ரின் எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இப்போது இதில் அந்த ஹோல்ஸ் போடணும். ஒயர் போகிறாப்பில் அதுக்கு ஒரு ஊசி மாதிரி எடுத்து நம்ம அப்படி ஹீட் பண்ணிக்கிட்டே அமுக்கணும்னா அந்த ஹோல்ஸ் விழுந்துடும். இப்போ 2 ஒயர் எடுத்துக்கிட்டு அந்த ஹோல்ஸ்க்கு உள்ளே விட்டு அப்படி சால்ட்ரின் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி அந்த சைடும் டபுள் சைடும் வச்சு நல்லா நல்லா ஃபுல்லாக மோல்டிங் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி அந்த போர்டில் இருக்க அந்த துண்டு பீஸையும் ஹீட் பண்ணி ஊசி வச்சு குத்தி அந்த ஒயரை எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி எடுத்துகிட்டு அடுத்தாப்புல இப்போ அந்த ஹோல்டரில் உள்ள ஒயரை விட்டுட்டு இந்த பிளேட்டை கரெக்டாக உள்ளே வச்சு நோஸ் பிளேயர் வச்சு அந்த காடியில் வச்சு இழுக்கணும். கரெக்டாக அந்த லாக் ஆகாத மாதிரி உள்ளே வச்சு இழுத்துட்டு இதில் வச்சு அந்த ஹோல்டரை சால்ட்ரின் வைக்கணும். கரெக்டாக அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு பேஸ்ட் தடவி அப்படி சால்ட்ரின் வைக்கணும். சால்ட்ரின் வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு ஒயரையும் அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு அதே மாதிரி சால்ட்ரின் வச்சுக்கிடுவோம். வச்சு எடுத்துகிட்டு இப்போ அந்த போர்டு கீழே போகாமல் இருக்கிறதுக்காண்டி பெருக்கி ஊற்றிக்கிடுவோம். சைடில் பெருக்கி ஊற்றினோம்னா கீழே இறங்காது. அந்த போர்டு கீழே இறங்க போய் தான் அந்த ஒயர் கட்டாயிருக்கு. இப்போ அதில் பெருக்கிக்க ஊற்றிட்டு அடுத்தாப்புல அந்த ஹோல்டரை கரெக்டாக உள்ளே வச்சு மாட்டணும். அதுக்கு அந்த ஒயர் நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருக்கறனால உள்ளே மடக்கிட்டு உள்ளே ஓடி சொருகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல்டரை வச்சு மாட்டணும். ஹோல்டரை மாட்டிட்டு அடுத்து செக் பண்ணி பார்க்கும். நல்லா எரியுது. அடுத்தாப்பில் இப்போ அந்த ஹோல்டரை வச்சு கரெக்டாக அந்த இதில் லாக் ஆகாத மாதிரி ஊசி வச்சு குத்தணும். இந்த மாதிரி குத்தும்போது அந்த இதில் லாக் ஆகும். அப்படி குத்தி லாக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த எல்இடி பிளேட்டு ஒட்டணும். அதுக்கு அந்த சைடில் உள்ள பிசர் எல்லாத்தையும் ஊசி வச்சு எடுத்துகிட்டு அடுத்து பெவிக்கைக்கு ஊற்றி அப்படி கொஞ்சமாக ஒட்டிக்கிடுவோம். ஒட்டிட்டு இப்போ அந்த கீழே உள்ள மூடியை
மாட்டிக்கிறணும். மாட்டிட்டு அடுத்து அந்த ஹோல்டர்லையும் தூக்கி ஊற்றி அந்த ஆட்டம் இல்லாமல் இருக்கிறக்காண்டு ஊற்றி ஒட்டிக்கிடுவோம். இப்போ கீழே உள்ள மூடியை ஒட்டணும். அதுக்கு பேஸ்ட்டை கொஞ்சம் கீழே அந்த பலகையில் ஊற்றி அப்படி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு வைக்கணும். ஃபுல்லாக ஊற்றினோம்னா வடைஞ்சிரும். அதனால் இப்படி கொஞ்சமாக தொட்டு வச்சு ஒட்டிக்கிடுவோம். ஃபுல்லாக ஒட்டிட்டு பல்பை செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா எரியும். இந்த மாதிரி தான் இந்த பல்பை ஈஸியாக வீட்டிலேருந்து சரி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.